அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 20வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் கடந்த 19 பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 14/2/1980 வெளியான திரைப்படம் பணம் பெண் பாசம். முத்துராமன், வடிவுக்கரசி, சரிதா நடித்த படம் இது. இது நடிகர் முத்துராமனின் சொந்த படம். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல். இந்த பாட்டை எஸ்பிபி அவ்வளோ அழகா பண்ணியிருப்பார். சங்கர் கணேஷ் இசையில் அமைந்த மிக இனிமையான ஒரு பாடல். பணம் பெண் பாசம் படத்துல முத்துராமன், வடிவுக்கரசி ஒரு ஜோடி, விஜயன், சரிதா இன்னொரு ஜோடி. இதுல கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ஜெயச்சந்திரன் அந்த பாட்டை பாடியிருப்பார். கலை மாமணியே, சுவை மாங்கனியே, எந்தன் சிங்கார செவ்வானமே, அன்பே சங்கீதம். ஜெயச்சந்திரனோடு வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் இது. மணி மாளிகையே, திருவாசகமே, ஒளி மங்காத பொன்னாரமே, அன்பே சங்கீதமே. சங்கர் கணேஷுக்கு ரசிகர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்று தந்த பாடல் இந்த பாடல். மணி மாளிகையே, திருவாசகமே, ஒளி மங்காத பொன்னாரமே, அன்பே சங்கீதமே. 19/12/1980 வெளியான திரைப்படம் மரியா மை டார்லிங். கமலஹாசன், ஸ்ரீபிரியா நடித்த படம் இது. இந்த படம் ஒரே நேரத்தில் கன்னடத்திலையும் தமிழையும் எடுத்தாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி எஸ்பிபி பாடிய ஒரு இனிமையான பாடல் மரியா மை டார்லிங். மரியா மை டார்லிங் படத்துல கமலஹாசன் சொந்த குரல்ல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. ராசாத்தி உன்னை பார்க்க ஆசை வச்சேனே அப்படின்னு தொடங்கும் பாடல் இது. படம் வந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. ராசாத்தி உன்னை பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி, அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி, அதை திரை போட்டு மூடி கொண்டு ஆட்டம் என்னடி. 1980ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கிய பாட்டு இந்த பாட்டு. வா மச்சவா ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட. எஸ்பிபி தன்னோட குரலை ரொம்ப வித்தியாசமா மாத்தி இந்த பாட்டை பாடியிருப்பாரு. நடிகர் சாமி கண்ணுக்கு இந்த பாட்டை அவரோட ஸ்டைல்லே பாடியிருப்பாரு. ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. சுருளிராஜனுக்கு பாடும்போது அவருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குரலை மாத்தி பாடியிருப்பாரு. மச்சவா ஒன்னாரப்பட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. சிலுக்கு ஸ்மிதா அறிமுகமான படம் வண்டி சக்கரம். சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு சிவ்வுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி. பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி சங்கர் கணேஷ்க்கு பெரும் புகழை தேடி தந்த பாட்டு இந்த பாட்டு. சாராயம் சம்சாரம் சந்தோஷம் மச்சவா ஒன்னாரப்பட்ட. வண்டி சக்கரம் சிவகுமாரோடைய 101வது படம். இந்த கதையை எழுதியது நடிகர் வினு சக்கரவர்த்தி. இவர் தான் சில்க் ஸ்மிதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு இனிமையான பாடல் தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். தேவி வந்த நேரம் செல்வம் தேடாமல் தானாக சேரும். இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலித்த ஹிட் பாடல் இது. வண்டி சக்கரம் படத்துல எல்லா பாடலுமே புலவர் புலமை பித்தன் தான் எழுதியிருப்பாரு. இதுல ஜானகி பாடிய ஒரு பாடல் ஒரு தை மாசம் வந்தாச்சு நேத்து. எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய இந்த பாடல் மற்ற பாடல்கள் அளவுக்கு ஹிட் ஆகட்டினாலும் இந்த பாடலும் ஒரு கலகலப்பான பாடல் தான்.
12/3/1980 வெளியான திரைப்படம் வேலி தாண்டிய வெள்ளாடு. விஜயன், ஷோபா நடித்த படத்தின் டைரக்ஷன் எம்.ஏ. காஜா. இதில் வாணிஜரம் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, தும்பைப்பூ முகத்தில் துளசி பூ விழிகள்னு. ரொம்ப அருமையான பாடல். ஆனால் இந்த பாடலுக்கான வீடியோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கல எனக்கு. 15/1/1980 அன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம் ஜம்பு. ஜெய்சங்கர், ஜெயமாலா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் கர்ணன். சென்சாரில் மாட்டி ஏகப்பட்ட வெட்டுகளை சந்தித்த படம் அப்படின்னு சொன்னாலும் ரசிகர்களை ஏமாற்றாத படம். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல், எங்க வந்த ஏனடி நீ எங்க வந்த. இந்த படத்தில் நடித்த பிறகு ஜெய்சங்கரோட பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஜம்பு படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் என்ன ஏதுன்னு தெரியாமல் பெண் ரசிகைகள்லாம் ஜெய்சங்கர் படமாச்சேன்னு நினச்சிட்டு நிறைய பேர் தேட்டருக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சென்சாருக்கு தப்பிய காட்சிகள் நிறைய இருந்தது. அதனால் என்னாச்சுன்னா தேட்டர்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேடிஸ் குழந்தைங்களாம் வரும்போது இந்த படத்துக்கு நீங்கள் வர வேணாம் அப்படின்னு தேட்டர்லேயே அந்த மேனேஜ்மெண்ட்டே திருப்பி அனுப்பிச்சாங்க. இந்த படத்தில் பி. சுசிலா ஒரு இனிமையான பாடலை பாடியிருப்பார். ஏன் இந்த மயக்கம் ஏனடி ராதான்ட்டு சங்கர் கணேஷ் அவ்வளோ அருமையாக இசையமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு இந்த பாடல் ஒட்டாமலே இருக்கும். (29/9/1980) வெளியான திரைப்படம் வள்ளிமயில். விஜயன், தீபா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாடல்களை எம்.ஏ. காஜா எழுதியிருப்பாரு. இதில் நடிகர் விஜயனுக்கு டிஎம்எஸ் ஒரு பாடல் பாடியிருப்பார். கடவுள் என்று சொன்னாலும் கர்த்தர் என்று உரைத்தாலும் முருகா என்று மொழி. நடிகர் விஜயனுக்கு டிஎம்எஸ் பாடியது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் நினைக்கிறேன். அநேகமாக இந்த ஒரு பாட்டு தான் விஜயனுக்கு டிஎம்எஸ் பாடியிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாம் தெய்வம் ஒன்றாகும், அதை எண்ணி தெளிந்தால் 1981ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு அவர்கள் 27 படங்களுக்கு இசையமைத்திருந்தார்கள். 15/5/1981 அன்று வெளியான திரைப்படம் நெல்லிக்கனி. இந்த படத்தோட பாடல் கம்போசிங்கும் போது நடந்த ஒரு விஷயம். புலவர் புலமை பித்தன் ஒரு பாட்டை எழுதிடுறாரு. அந்த பாட்டுக்கு சங்கர் கணேஷ் ஒரு 4-5 டியூன் போடுறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு ஒரு 4-5 டியூன் இவங்க போடுறாங்க, எதுவுமே சரிப்பட்டு வரல. அப்போ யூனிட்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணே இது நண்பர்கள் பாடுற மாதிரி பாட்டு, இது என்னமோ உங்களுக்குன்னே எழுதின மாதிரி இருக்குது, நீங்களே ஒருத்தர் பாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது, அப்படி கற்பனை பண்ணிட்டு டியூன் போடுங்கண்ணே அப்படிங்கிறாரு. அடுத்த சில நிமிடங்களில் சங்கர் கணேஷ் ஒரு டியூன் போடுறாங்க. அந்த பாடல் தான் இந்த பாடல். நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். மிக மிக இனிமையாக அமைந்த பாடல் இது. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். எஸ்பிபி மலேசியா வாசுதேவனோடு இணைந்து பாடிய சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல். நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நெல்லிக்கனி படத்தில் சிவகுமார், சிவச்சந்திரன், ஸ்வப்னா நடித்திருப்பார்கள். இதுல ஜெயச்சந்திரனும் வாணிஜரம் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஆடு தென்றலே புது மனம் வந்தது, ஆடு தோகையே புது இசை வந்தது, காதலெனும் பூமழையை பாடிடுவாய் மஞ்சமே இது அவன் தந்த புது சங்கமே. 1981ஆம் ஆண்டு சங்கர் கணேஷோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டுன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.